முன்பெல்லாம் குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் வரல, சொல்லக்கூடாது இப்போ. ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில இடஒதுக்கீடு அந்த நாடாளுமன்ற எண்ணிக்கை வரும் என்று சொல்லுகிற நேரத்தில் நமக்கு எண்ணிக்கை மக்கள் தொகை அதிகம் இருந்தால்தான் எம்பிக்கள் அதிகம் வரும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு. ஆனால் நாம் குடும்ப கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டோம். அதனால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ யாரும் உங்களுக்கு குழந்தைகள் நீங்கள் அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன். உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லைங்க, இது தமிழக முதல்வர் மட்டும் சொல்லக்கூடிய கருத்து இல்லை. ஆந்திர முதல்வர் கூட சமீபத்துல, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது. நம்ம சரியாக நடந்து கொண்டோம். இந்த நாட்டுடைய நலனை கருதி பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். அதனால நம்ம பாதிக்கப்படும் பொழுது, என்னுடைய மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களை நான் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற இல்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க எல்லாத்தையும் ஒரு லிட்டரலா எடுத்துக்க முடியாது இல்லையா? அதுக்காக சொல்றேன்.